அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடையேயானது முரணான கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சனம். இந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது என வைகோ கருத்து. திமுகவை வீழ்த்த பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றே பாஜகவுடன் கூட்டணி. மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவோம் என்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையில இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். மோடி தலைமையிலான அணியில் தாங்கள் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். ஓபிஎஸ்ஐ அமித்ஷா தனிமைப்படுத்திவிட மாட்டார் என்றும் திட்டவட்டம். இந்தியாவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் கழகத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம். நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திரம் நடந்து சொல்றோம். எந்த கூட்டணியிலும் தேமுதிக இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கூட்டணி குறித்து யோசித்து நிதானமாக முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டுக் கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பாஜக அதிமுக கூட்டணி குறித்து தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. 2026 தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். பெண்களை விமர்சிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆளுநர் வசம் நிலுவையிலிருந்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசிதழில் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் முதல் முறையாக அமலுக்கு வந்த சட்டங்கள். தமிழ்நாடு பாஜக புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் இன்று மாலை அறிமுகம். வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். தன்னை சமாதானப்படுத்தும் நோக்கில் யாரும் சந்திக்க வரவேண்டாம் என பாமக மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அறிவுரை என தகவல். தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு அடுத்த மாதம் முதல் 2000 ரூபாய் அபராதம். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தகவல். திருவண்ணாமலையில் கோடை வெயிலுக்கு மத்தியில் பக்தர்கள் கிரிவலம். கோயிலில் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம். சிங்கம்புணரி அருகே விவசாயம் செழிப்பதற்காக கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு கண்மாயில் மீன்களை பிடித்த கிராம மக்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நாய் கடித்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிய போது நாய் கடித்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த சோகம். ரயில்களில் தட்கல் முன்பதிவு நேரத்தில் மாற்றமில்லை. நேரம் மாற்றப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் ரயில்வே விளக்கம். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ளும் லக்னோ. இரவு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதல். கோவையில் ஐபிஎல் போட்டிகளை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேர் கைது. 1,09 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்த காட்டூர் காவல்துறையினர். முதல் முறையாக 70,000 ரூபாயை கடந்த 1 சவரன் தங்கம் விலை 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக பாஜக கூட்டணியை எதற்காக உருவாக்கினார்கள், அவர்களின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட் எதிர்ப்பு, வக்ஃப் சட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகியவை இடம்பெறுமா என்று
முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதுவும் பேசாத நிலையில் அதிமுக தலைமை பேசவும் அனுமதிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாறாக திமுகவையும் தமிழ்நாடு அரசையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே பத்திரிகையாளர் சந்திப்பை அமித்ஷா பயன்படுத்திக் கொண்டதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிரானது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து மாநிலத்தை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்றும் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு மரணங்களை சிபிஐ விசாரித்தால் நீட் எதிர்ப்பு என்பது திசை திருப்புவதற்காகவா அல்லது மருத்துவக் கல்வியை காப்பதற்காகவா என்பதை உள்துறை அமைச்சர் அறிந்து கொள்வார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1.5 ஆண்டுகளில் 250 கொலைகள் நடந்த மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முடியாத அமைச்சர் அமித்ஷா அமைதியான மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று பொறுப்பற்ற வகையில் பேசியிருப்பதாக மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் கட்சியுடன் கூட்டணி வைத்துவிட்டு ஊழல் பற்றி பாஜக பேசுவதா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்ற பாஜக நினைப்பதாக குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கு. இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு கண்ணாகவும் இன்னொரு கண்ணாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரை ஒரு கண்ணாகவும் பார்க்கின்றவர் தான் அதிமுக. அப்பொழுது புரட்சித் தலைவரையும் விமர்சனம் செய்துவிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி என்று விமர்சனம் பண்ண கட்சி கூட போயிட்டு கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஒத்துக்கொள்வார்களா, இது ஏற்புடையதா என்பதை மக்கள் அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. இன்னொன்னு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அமித்ஷா. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு அது எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வாய் தரங்கள் அவரு இது பேசவே இல்லையே, அமைதியாக உட்காந்துருக்காரு. பக்கத்தில் என்ன விமர்சனம் பண்ணார்? விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு. நாங்களும் விமர்சனம் பண்றோம், அளவுகோல் இருக்கு. பர்சனலா மேலாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதனால் அவர்கள் கட்சியில் தலைவிடுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருந்த போதிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி, தமிழர் மக்களுக்கு எதிரான கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்றைய நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்ததை விமர்சித்துள்ளார். மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் 5 நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும். அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்து விட்டு இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது.